وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده ومن لم يستطع فبلسانه ومن لم يستطع فبقلبه فإنه أضعف الإيمان صدق الله العليم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க அல்லாஹுவுடைய கடமையை நிறைவேற்றிய பிறகு சில நல்ல வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். தொடராக இது மாதிரி பிரசங்கம் நடக்கிற போதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்று துவா செய்து என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். ஏன்னா இந்த காலத்திலே பயான்கள் என்பவை ரொம்ப குறையாயிடுச்சு. ஒரு காலத்திலே தெரு பயான்கள் என்கிற பெயரில் யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, தெருக்கல்ல பயான் நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஏற்பாடும் இருக்காது, திடீர்னு சத்தம் கேட்கும். வெளியே போயாச்சுன்னா இங்கே உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறதோ இல்லையோ, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா மகரிபு தொழுதுட்டு யாராவது வெளியூர்காரர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் என்ன செய்வார்னா தெருவில் வந்து நடு ரோட்டில் நின்று பயன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவருக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக சொல்லுவார். இது மாதிரி திரும்ப 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 நல்ல வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு காலத்தை கடந்து நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம்னு சொன்னாலேயே ஒரு வகையில கசப்பாகவே ஆகிவிட்டது. சில பேர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்றதை கேட்டா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற தப்பான அபிப்பிராயங்களை விட இவங்க கொண்டிருக்கிற தப்பான அபிப்பிராயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதனால எப்ப இவங்க வாயை மூட மாட்டாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு கூட சில பிரசங்கங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அணு அணுவாக வளர்ந்த மார்க்கம். எடுத்த உடனேயே இந்த பள்ளிவாசல்ல எத்தனை பேர் உட்கார்ற அளவுக்கு நம்ம வந்துடல. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரே ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாபுடைய வாழ்க்கையை ஃபுல்லா நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அத மாதிரி ஒரு மனிதர் இல்லை என்றால், வெளிப்படையாக சொன்னால், சத்தியமா சொன்னா இஸ்லாத்தினுடைய 25% இல்லாம போயிருக்கும். இஸ்லாத்தினுடைய ஒழுக்கமா எடுத்துக்கிட்டாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட தைரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 25% சுத்தமா செத்து போயிருக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கத்தாபி இஸ்லாத்துக்கு வந்ததை அவ்வளவு விமர்சையா கொண்டாடினாங்க. முதல் நாள் நைட்லேயே உட்கார்ந்து, யா அல்லாஹ், இந்த ஊர்ல 2 தாதா இருக்கிறான், ஒன்று அபூ ஜஹில், இன்னொன்று உமர். இந்த 2 பேர்ல யார் உனக்கு பிடித்தமான ஆளா இருக்கிறாங்களோ அவங்கள இஸ்லாத்துக்கு கொண்டு வான்னு துவா செஞ்சாங்க. மறுநாள் காலையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கொல்லணும்னு கிளம்பி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு ஏற்பட்டதெல்லாம் எழுச்சி தான். சஹாபாக்கள் சொல்றாங்க, அது வரைக்கும் காபாவுக்கு போறதுக்கே எங்களுக்கு பயமா இருந்துச்சு. என்னைக்கு உமர் கத்தாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ
அன்னைக்கு காபாவில் போய் நாங்கள் தைரியமா தொழுதோம், எங்களை தடுக்கிறவங்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா உமர் கத்தாப் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா சஹாபாக்களுமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரகசியமா வச்சிருக்கும் போது உமர் கத்தாப் என்ன பண்ணாங்க, நேர காபாவுக்கு போனாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு. எந்த எதிரிகள் வாளை கொடுத்து முகம்மது வெட்டிட்டு வான்னு சொன்னாங்களோ அந்த முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வந்தாங்க, காபாவுக்குள்ள வந்து நின்னாங்க. அங்க நிக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்களாம், யாருக்காவது அவன் செத்து போகணும்னு அவன் அம்மா நினைச்சான்னா, நமக்கு பிள்ளை இல்லாம போகணும்னு அவன் அம்மா நினைச்சா, நமக்கு புருஷன் இல்லாம போகணும்னு சொல்லி அவன் பொண்டாட்டி நினைச்சா, நமக்கு அத்தா இல்லாம போகணும்னு சொல்லி பிள்ளைங்க நினைச்சா, தைரியமா முன்னாடி வா, நான் இப்ப தொழுவு போறேன், என்னை தொழுவுறதை எவனாவது தடுக்கிறதா இருந்தா அவன் ஜனாசாவாயிருவான்னு சொல்லிட்டு தொழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் இஸ்லாத்தினுடைய தைரியத்தின் ஆரம்பம். அதுக்கு பிறகு உமர் கத்தாப் செய்தது எல்லாமே ஏற்றமான காரியங்கள் தான். ஆனா இன்னைக்கு பிரசங்கங்கள் அப்படிங்கிற பேர்ல உமர் கத்தாப் செஞ்சதெல்லாம் ஏத்துக்கணுமா? அவர் என்ன ரசூலுல்லாவா? ரசூலுல்லாவையே நாங்க ஏத்துக்கிறது இல்லையே. இதுல என்ன உமர் கத்தாப் அவர் எப்படி செஞ்சாரு இவர் எப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஹதீஸ்லயே வந்திருந்தா கூட அது தனி மனிதன் தான். உமர் கத்தாப் தனி மனுஷன் தான், அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லிட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் பொம்பளைங்க புர்கா போடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முட்டாள்தனமான புர்கா ஓடிக்கிட்டு இருக்கு, தைரியமாவே சொல்றேன். ஒரு முட்டாள்தனமான புர்கா, கருப்பு துணியை போட்டா போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். அரட்டை அரங்கத்திலையும் கருப்பு துணி 4 துணி உட்கார்ந்து இருக்குது. நீங்கள் கேட்ட பாடல்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கிறான், பர்தாட்ட போய் கேட்கிறான். என்ன சொல்லணும், நான் முஸ்லீம் பொம்பளை என்கிட்ட ஏன்டா வந்து கேட்கறேங்கணும். ஆனா வெட்கம் இல்லாம சொல்றான், எனக்கு அந்த நடிகனை பிடிக்கும், என் புருஷனுக்கு இந்த நடிகையை பிடிக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிச்சை போட்டது இந்த புர்கா. பொம்பளைங்க ஒழுக்கமா இருக்கணும்னு விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்க மனைவிமார்கள் தெருவில் இப்படி ஒரு சல்லா துணியை போட்டுட்டு போறது எனக்கு பிடிக்கல, அவங்க தான் போறாங்கன்னு எனக்கு நல்லா விளங்குது. இதே மாதிரி அடுத்த ஆளுக்கு விளங்கி யாராவது உங்க மனைவியர்களை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா வெட்டு குத்து தான் வரும். அதனால தயவு செஞ்சு உங்க மனைவிமார்களுக்கும் இந்த மதீனாவாசி பெண்களுக்கும் முக்காடு போட சொல்லுங்க, புர்கா போட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்களாம், அல்லாஹ் சொல்லலையப்பா, அல்லாஹ் சொல்லாம நான் எப்படி சொல்லுவேன், நானா எந்த சட்டத்தையும் சொல்றது இல்லையேன்னாங்க. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்லயே ஆயத்தை இறக்கிட்டான். குல்லில் முஃமினாத்து யகுதுல்ன மின் அப்சாரிஹின்னு தொடங்கக்கூடிய ஆயத்துல அவர்கள் உடலை முழுக்க மறைத்துக் கொள்ளவும், தலையில துணியை போட்டுக்கிடவும், தலையில உள்ள துணியை கொண்டு முகத்தை மூடிக்கொள்ளவும் என்று சொல்லி வரிசையா இறக்கிட்டான். எனவே இது உமர் கத்தாப் செஞ்ச ஒரு நல்ல காரியம். இன்னும் சொல்ல போனா இந்த பெண்களுடைய நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு மோசமா போனதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டா, கருப்பு துணியை போட்டா போதும்னு நினைச்சுக்கிட்டு கண்ட கண்ட காரியங்கள்லாம் பண்றதுனால தான். புர்கான்னா முதல்ல என்ன ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் நம்முடைய பெண்கள்கிட்ட இருக்குதா? இஸ்லாமிய பிரசங்கங்களுக்கு மரைக்காப்பட்டினத்தில் உள்ள பெண்களை திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போறான், மரைக்காயர்பட்டினத்தில் உள்ள பெண்களை திருநெல்வேலி கூட்டிட்டு போறான், திருநெல்வேலியில் உள்ள பெண்களை மரைக்காப்பட்டினத்துக்கு கூட்டிட்டு வரான். இன்னும் சொல்ல போனா கூட்டிட்டு வரட்ட தப்பு கிடையாது. ஒரு சுன்னத் ஜமாத்து கூட்டம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, வெளிப்படையாவே சொன்னா சுன்னத் ஜமாத்து கூட்டம் நடக்குது, நீங்க நோட்டீஸ் எடுக்கிறீங்க, பெண்களுக்கு தனி இடம் உண்டுன்னு நோட்டீஸ் எடுக்கிறீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா யார் வருவா? மரைக்காப்பட்டினத்தில் உள்ள பொம்பளைங்க வருவாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாலயில இருக்கக்கூடிய பொம்பளைங்க, அது ஆம்பளை துணையோட வருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டம் நடக்கு இல்லையா, கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் என்ன செய்வான்னா, ஒரு பெரிய காம்பவுண்டை பிடிப்பான், அந்த ஊர்ல 2 கிறிஸ்தவன் கூட இருக்க மாட்டான். ஆனா சுவிசேஷ கூட்டம்ங்கிற பேர்ல ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஊருக்கு 2 பேரை கூட்டிட்டு வருவான். தமிழ்நாடு முழுக்க அரிச்சு கட்டாயமா அந்த 2 பேர் வந்து ஆவணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி, அதுல முக்கியமா பொம்பளைங்களை ஃபுல்லா காட்டி, பார்த்தீங்களா பொம்பளைங்க ஃபுல்லா எங்களை விசுவாசம் கொண்டார்கள்,
என்று காட்டுறதுக்காக கிறிஸ்தவ கூட்டம் நடக்கு இல்லையா, அதை விட கேவலமான கூட்டங்கள் நம்முடைய சமுதாயத்துல நடக்க ஆரம்பிச்சு. ஹஜ்ரத் உமர் கத்தாபி எந்த நோக்கத்தோடு கேட்டாங்களோ அந்த நோக்கம் செத்து போக போய்தான் இந்த உமர் கத்தாபை பத்தி பேசினா ஒழுக்கம் தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிட்டு உமர் கத்தாபினா நாங்க பின்பற்ற முடியாது, நாங்க ஒழுக்க கேட்டுக்குன்னே பிறந்த ஆட்கள்னு பேச ஆரம்பிக்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. உமர் கத்தாபை ஏன் மட்டமா பேசுறாங்கன்னா, உமர் கத்தாபு ஒழுக்கமா இருந்தவர், ஒழுக்கமா இருக்கணும்னு விரும்பியவர். நாங்க அப்படி இல்லை. தர்காவுக்கு போற பொம்பளைங்களை திட்டுவோம். என்ன திட்டுவோம்னா, புருஷன்காரன் துபாயில இருக்கான், உனக்கு என்ன தர்கா கேட்குதுன்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு எங்க பொம்பளைங்க புருஷன் புருக்கு துபாயில தான் இருப்பான், சவுதியில தான் இருப்பான். ஆனா நாங்க தூக்கிட்டு போய் சொல்லுவோம், எங்க கூட்டத்துக்கு வாண்டு சொல்லுவோம். எவ்வளவு கேவலமான சிந்தனை. ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா கூட புருஷன் துணை இல்லாம போகக்கூடாது, அண்ணன் தம்பி துணை இல்லாம போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இன்னைக்கு நீ ஹஜ்ஜி கமிட்டிலையோ அல்லது டிராவல்ஸ்லயோ ஒரு பொம்பளை தனியா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கிற சரித்திரமே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் மஹரம் போடணும். நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல நாங்க அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். தர்காவுக்கு போற பெண்களை நாங்க திட்டாத திட்டா நாங்க திட்டுனமே. ஏமா கூடு கொடின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறீங்களா? உங்க வீட்டுக்காரன் துணையோட போனீங்களா? கூடு கொடிக்க போகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே. ஆண் பெண் கலப்பு எங்கே நிகழ்கிறதோ அங்கே ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறாங்களே. ஏமா இந்த கூடு கொடிக்கலாம் போறீங்க? அதுவும் தனியா போயிட்டு தனியா வர்றீங்களா? இந்த தைரியத்தை உங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த ஆட்கள் அதுக்கு பிறகு வந்தவன் சொன்னா, ஆலிம் சாக்கள் தான் போ சொன்னாண்டு தேவையில்லாத ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, இஸ்லாமிய பிரசங்கம்ங்கிற பேர்ல ஒரு ஊர்ல நடக்கிற கூட்டத்துக்கு எல்லா ஊர்ல இருந்தும் ஆம்பளை துணை இல்லாம 10 ஆம்பளை உட்கார்ந்து இருக்கான், 250 பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறான். 250 பொம்பளைக்கும் இந்த 10 ஆம்பளை மட்டும்தான் சொந்தக்காரனா? என்ன ஆகிவிட்டது என்றால், இஸ்லாமிய பிரசங்கங்கள் என்பவை கிட்டத்தட்ட கிறிஸ்தவ பிரசங்கங்களை மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு இடையில நீங்கள்லாம் தப்பான ஆட்கள், நாங்க தான் சரியான ஆட்கள் என்று சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான வதந்தியையும் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றிய அந்த தன்மை இருக்கிறதே, அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்பது விளங்கும். இன்னைக்கு எவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு யூதர்கள் செய்ய முடியாத, ஒரு கிறிஸ்தவர்கள் செய்ய முடியாத இஸ்லாமிய அழிவு காரியங்களை முஸ்லிம்களே தலைமை ஏற்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு பூஜை, அந்த பூஜையையும் ஒரு இந்த அமைப்பு செஞ்சிருக்குது. போட்டோ போட்டிருக்கிறான் பத்திரிகையில. நம்ம முஸ்லீம் பொம்பளைங்க ஒரு காவி கொடியை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. இவங்க கடற்கரைக்கு போயிருக்கிறாங்க. கடற்கரைக்கு போனவங்கள்ட்ட காவி கொடியை கொடுத்துருக்குறான். என்ன சொல்லியிருக்குன்னா, இதெல்லாம் வேணாங்க, நாங்க கடற்கரைக்கு சும்மா வந்தோம், எங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு நவுண்டு இருக்கணும். ஆனா தைரியமா கொடியை பிடிச்சி போஸ் கொடுக்குறாங்க. கேட்டாச்சுன்னா சொல்றாங்க, நாங்க எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறாள். எந்த அளவுக்கு ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறியாமை கால பெண்கள் ரோட்ல அலைஞ்ச மாதிரி நீங்க அலையாதீங்கன்னு சொன்னாங்க. பெண்களை பார்த்து சொன்னார்கள். இன்றைக்கு இந்த அறிவு கற்றவர்கள் அறியாமை கால பெண்களை விட கேவலமாக போராட்டம்ங்கிற பேர்ல கூட்டிட்டு போறாங்க. போராட்டம் பண்ண போறோங்கிற பேர்ல பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறான். நம்மள ஒரு காலத்துல பயந்தோம். இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள பூட்ஸ் காலோட வந்து போலீஸ்காரன் சர்ச் பண்ணான். அதை பயங்கரமா எதிர்த்தோம். இஸ்லாமியர்களோட வீட்டுக்குள்ளே புர்கா போட்ட பெண்களை சோதனை செய்கிறேன் என்கிற பெயரிலே அசிங்கப்படுத்தினான். அதை நம்ம தப்புன்னு சொன்னோம், போராட்டம் பண்ணணும். இன்னைக்கு என்ன நடக்குன்னா, நீ செய்யேண்டி இவன் முன்னாடி பொம்பளைகளை கொண்டு போய் நிறுத்துறான். நான் கேட்கிறேன், தடியடி நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த எந்த போரிலாவது தைரியமாக ஒரு பொம்பளை கையில வாளை வைத்துக் கொண்டு எதிரிகளிடம் நின்றால் என்று கேள்விப்பட்டிருக்கோமா? ரசூலுல்லாஹ்வை விட நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? போராட்டம்ங்கிற பேர்லையும் போருங்கிற பேர்லையும் பெரிய வித்தியாசம் இல்லை. அன்னைக்கு போர் நடந்துச்சுன்னா இன்னைக்கு போராட்டம் நடக்குது.
ரசூலுல்லாஹ் செய்ததை அல்லவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வை 100% நாங்க தான் பின்பற்றோம்னு சொல்லிட்டு மடமைத்தனமாக பெண்களை பணைய கைதிகளாக வைத்து பின்னாடி ஆம்பளை போய் நிக்கிறிய, உன்னை விட பேடிகள் யாரு இருக்க முடியும்? முஸ்லீம்களை விட வேற யாரும் காட்டி கொடுக்க முடியாது. அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினாங்கன்னு பார்த்தாச்சுன்னா முழுக்க பொம்பளைங்க நிக்கிறா, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய சத்தத்தை கூட அவுரத் என்று சொன்னார்கள். அவுரத்தினா மர்மஸ்தானத்தை எப்படி மறைக்கணுமோ அதே மாதிரி பொம்பளை சத்தத்தை மறைக்கணும். பொம்பளைங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா யாராவது கதவை தட்டினா உரத்த குரல்ல சொல்லணுமா, அவங்களுடைய இயல்பான குரல்ல சொல்லக்கூடாது. புருஷங்காரன் தட்டுறான்னா தெரியும், அத்தா தட்டுறாருன்னா தெரியும், அண்ணன் தட்டினா தம்பி தட்டினான்னா தெரியும், நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிருமா. அந்நியர்கள் வந்து தட்டினாங்கன்னா உள்ள இருந்து சொல்லணுமா, அவங்க வீட்டுல இல்ல வெளியே போங்க என்று சொல்லணுமா. சத்தத்தை கூட அவுரத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே, இது இந்த அறிவில்லாதவர்களுக்கு தெரியாதா? நடு ரோட்ல பெண்கள் சத்தம் போட்டு கையில மைக்க வச்சுக்கிட்டு சத்தம் போடுறாங்க. என்ன கேடு இது? இஸ்லாம் இதை சொல்லி தந்திருக்கிறதா? எங்கேயாவது காட்ட முடியுமா? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சில பெண்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாம நடந்திருக்கு. அதான் உண்மை. தெரிஞ்சா நிச்சயமா தடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் தடுத்து நடந்தது, சஹாபாக்கள் அனுமதிச்சு நடக்கல. சந்தக் யுத்தம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, பொம்பளைங்களை ஃபுல்லா ஒரு கூடாரத்துல வச்சுட்டு போராட்டம் பண்ண போனாங்க. போகும்போது சஃபியாங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மாமியார், ரசூலுல்லாஹ்வுடைய மாமியார் வயசானவங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்காவினுடைய எதிரிகள் சண்டை போட வந்திருக்கான், இன்னொரு பக்கத்துல ஊருக்குள்ள இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணான்னா, இவனெல்லாம் ஊரை விட்டு வெளியே போட்டோம், நம்ம ஊருக்குள்ளேயே வச்சு இவனோட க்ளோஸ் பண்ணிடுவோம், இந்த பொம்பளைங்க பிள்ளைங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவனுக்கு புத்தி வந்துடும் என்று சொல்லிட்டு பின்னாடி கூடி 4 யூதர்களா அனுப்பி வச்சாங்க. இந்த 4 யூதர்கள்ல ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர்றான். இந்த அம்மா கூடாரத்து ஓட்டை வழியா பாக்குறாங்க, ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய வீரர்கள் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க, எங்கேயே நிக்கிறாங்க, போய் கூப்பிட முடியாது. இந்த நேரத்துல வாசல்ல ஹஸ்ஸான் இப்னு சாபித்னு ஒரு சஹாபி, வயசான ஆளு, ஒண்ணுமே முடியாத ஆளு, அவரை காவலுக்கு வச்சுட்டு போயிருந்தாங்க ரசூலுல்லாஹ். பெண்கள் தானே, யார் வரப்போறா, எல்லாருமே நம்மளை ஈமான் கொண்டவனுவ, யூதர்கள் என்றாலே நம்ம ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டவனுவ, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சத்தியமா நடப்போம்னு சொன்னவனுங்க. எனவே நம்பினார்கள். நம்பி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நம்பிக்கையில விட்டுட்டு போனாங்க. எனவே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. இவன் வந்துட்டான், என்ன செய்யறது? ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை கூப்பிட்டாங்க. எப்பா ஒரு யூதன் வாரான், அவனை போய் அடின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு என்னமா முடியும்னு கேட்டார். நானே முடியாத கிழவன், என்ன போய் சொல்றீங்களா? உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த கூடாரத்தில் இருக்கிற ஒரு கம்பை உருவுனாங்க, ஒரு மூங்கில் கம்பை உருவுனாங்க. உருவி இங்கே இருந்து தூக்கி வீசினாங்க. அதை நேர போய் அவன் நெஞ்சில குத்தி சாஞ்சிட்டான், செத்து போயிட்டான். செத்து போனவன ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பார்த்து சொன்னாங்க, அவன் தலையை வெட்டி கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருத்தன் வந்தான்னா நீ போய் ஆலம்பாரு, நீ ஜெயிச்சுட்டேன்னா நாங்க பின்னாடியே வந்துடுறோம்னு சொல்றான்னு அர்த்தம். எனவே நீ என்ன செய்ய, அந்த தலையை வெட்டி கொண்டு வான்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நானே முடியாதவனா இருக்கேன், நான் எப்படிமா தலையை கொண்டு வருவேன்ட்டார். உடனே ஹஜ்ரத் சஃபியா அம்மா போனாங்க, தைரியமா உள்ள இருந்து ஒரு கத்தியை கொண்டு போய் அவன் தலையை கீறினாங்க, எடுத்துட்டு வந்து தூக்கி வீசினாங்களாம். அது எதிரிகள் தங்கி இருந்த ஒரு இடத்துல போய் விழுந்துச்சு. அவனுக்கு பார்த்தான், ஆஹா இந்த முகம்மது தனியா விட்டுட்டு போல, ஒரு பெரிய ஆம்பளை படையே விட்டுட்டு போயிருக்கிறான். அவன் அப்படித்தான் நம்பினான், பொம்பளைங்க செஞ்சாங்கன்னு நம்பவே இல்லை. நான் இந்த நேரத்துல கேட்கிறேன், அவ்வளவு தைரியமான பொம்பளைங்களையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராதேன்னு சொன்னாங்களே போர்க்களத்துக்கு, நீ என்ன போராட்டத்துக்கு கூட்டிட்டு போற? லோக்கல்ல இருக்கிறவனுக்கு அறிவு கிடையாது, இவனை இயக்கிறவனுக்கு அறிவு கிடையாது. எங்க பொம்பளைங்களை நீ எப்படா கூப்பிடலாம்னு இவனும் கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாவனுக்குமே ஒரு குழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு.
இஸ்லாம்ங்கிற பேரால மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பெண்கள் எவ்வளவு தைரியமா இருந்தாங்க. தைரியமான பெண்களை கூட நீங்க போர்க்களத்துக்கு வர வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டா ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடல் எல்லாம் கிழிக்கப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், உஹது போர்க்களத்துல வயிறு கிழிக்கப்பட்டு ஈரலை அப்படி எடுத்து கடிச்சு துப்பி ரொம்ப கேவலமான முறையில பார்க்கறதுக்கு ஒரு பெரிய லாரி ஏறி உடம்பெல்லாம் செதஞ்சு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னுடைய சிறிய தகப்பனாருக்கு இவ்வளவு கொடூரமான மரணமா, இதை செஞ்சது யாரு என்று சொல்லிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடியா துடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அம்மா வர்றாங்கன்னு தகவல் கிடைச்சது. யாருன்னு கேட்கும் போது சொன்னாங்க, உங்க மாமி தான் வர்றாங்க, இறந்து போன ஷஹீதான ஹம்சாவுடைய தங்கச்சி வர்றாங்க, இதே சஃபியா அம்மா வர்றாங்கன்னு சொல்லப்பட்டது. உடனே சொன்னாங்களா, சஃபியாவுடைய மகன் ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்தார், அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மாவை நிறுத்துன்னு சொன்னாங்க. வேக வேகமா அந்த மகன் போனார். ஏமா உள்ள வராதேன்னு சொன்னார். இது அவருடைய கருத்து. உள்ள வராதேன்னு சொன்னார். ஓங்கி ஒற்றே அரைஞ்சாங்க. அந்த அம்மா கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டு எந்திரிச்சு சொன்னாரு, ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, அவர் சொன்னதை தானே நான் சொன்னேன், என்னை போட்டு இப்படி அடிக்கிறியன்னாங்க. அந்த அம்மா டக்குன்னு நின்ட்டாங்க. ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கல. ஏன்னா மகன் சொல்லும் போது அடிச்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே நின்ட்டாங்க ஆணி அடிச்ச மாதிரி. இப்ப மகன் சொன்னாங்க, உங்க அண்ணன் இப்படி வஃபாத்தாகி கிடக்கிறாரு, அவரை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, அவரை பத்தி எல்லா செய்தியும் எனக்கு வந்துருச்சுப்பா, நான் தைரியமானவன், அந்த உருவத்தை பார்த்து நான் பயந்துட மாட்டேன் என்று சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாங்க, பார்த்தாங்க. இவ்வளவு தைரியமான பெண்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டத்துக்கு கூட்டிட்டு போகல. இன்னும் சொல்ல போனால் சரித்திரத்திலே தைரியமான பெண்கள் இருந்தார்கள். மறைமுகமா போர் செஞ்சாங்கன்னு வருதே தவிர தைரியமா செஞ்சாங்கன்னு வரவே இல்லை. காதிசியா போர், ஹஜ்ரத் உமர் கத்தாபுடைய காலத்திலே ரோமர்களை எதிர்த்து நடந்த போர். அந்த போர்ல ஹிந்தா கலந்துக்கிட்டாங்க. எந்த ஹிந்தான்னா, ஹம்சாவுடைய ஈரலை கடிச்சு துப்புனாங்க இல்லையா, அந்த ஹம்சாவுடைய எதிரியாக இருந்த ஹிந்தாங்கிற பெண்ணு கலந்துக்கிட்டாங்க. அபு சுஃபியானுடைய மனைவி கலந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த அம்மா முஸ்லீம். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றதுண்டு, உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அல்லாஹுடைய உதவி கொண்டு ஒரு 4 தடவை வந்துட்டேன். ஒருவேளை சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஹிந்தாங்கிற பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹுன்னு நம்ம சொல்லணும். ஆனா அது கூட இப்ப சமீபத்துல குறைஞ்சுக்கிட்டு வருது. பெரிய பெரிய அறிவாளிகள் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹிந்தான்னு சொல்லும் போதே அந்த அரக்கி, அந்த பாம்பை விட கொடியவள், சில பாட்டு கூட வருது. நாகரணிபா பாட்டிலேயே ஒரு பாட்டு வருது, புற்றரவாம் ஹிந்தாவின் புகலிடமே நாயகமே. புற்றரவாம் ஹிந்தாவின்னா என்ன, புத்துக்குள்ள குடியிருக்கிற நாகப்பாம்பை போன்ற ஹிந்தாவை மன்னிச்சவங்க ரசூலுல்லாஹ் என்கிற கருத்து வருது. தயவு செய்து நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா என்னைக்கு முஸ்லீம் ஆயிட்டாங்களோ, ரசூலுல்லாவை பார்த்து தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்திட்டாங்களோ, கடைசி வரைக்கும் ஈமானோட இருந்தாங்களோ, அவங்க ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஆகல. நம்ம அந்த ஹிந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, காதிசியா போர்ல கலந்துக்கிட்டாங்க. எதிரிகள் 1,00,000 பேர் இருக்கான். இப்ப நீங்க 10 பேர் நிக்கிறீங்க, ஏத்தால் அந்த கடல் மாதிரி ஆள் நிக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஓடி வந்துட மாட்டீங்க, ஊரை விட்டே காலி பண்ணிடுவீங்க. சஹாபாக்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3000 பேர் நிக்கிறாங்க சஹாபாக்கள். எதிரிகள் 1,00,000 பேர். இந்த 1,00,000 பேரை பார்த்த உடனே சில சஹாபாக்கள் பயந்து போய் என்ன பண்ணாங்களா, திரும்பி ஓடி வந்தாங்களாம், வீட்டுக்கு ஓடி போயிடலாம்னு. அப்ப இந்த அம்மா கூடாரத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. கூடாரத்துக்குள்ள இருந்த இந்த அம்மா வெளியே வந்து ஒரு ஈட்டியை கையில எடுத்து திரும்பி வந்த சஹாபாக்களை எல்லாம் அடிச்சு 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 விரட்டி, இதுக்கா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா 313 பேர் 3000 பேரை போட்டு தாக்குனாங்களே. முதலாக 1000 பேரை போட்டு தாக்குனாங்க. உஹது போர்க்களத்திலே 3000 பேர் அதை விட வலிமையான ஒரு போர் செஞ்சாங்களே.
உங்களுக்கு அறிவில்லையாண்டு வீர உரை நிகழ்த்தி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினாங்க. ஆனா அந்த அம்மா அந்த இடத்திலேயே நின்று செஞ்சாங்களே தவிர, எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்களே தவிர இவங்க உள்ள போய் நிக்கல. இஸ்லாம் ஒன்ன தெளிவா சொல்லுது, போர்க்களமாக இருந்தாலும் பொம்பளை ஏத்தால வந்தா அவளை தொடக்கூட கூடாது. அவ போர் உடை அணிஞ்சு வந்தாலும் சரி, கையில வாள் வச்சிருந்தாலும் சரி, அவளை தொடக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டா, எங்க பொம்பளைங்களை நீ என்ன வேணாலும் பண்ணு, போலீஸ்காரனா இருந்தா தடியடி நடத்தி ஜெயில தூக்கி போடுன்னு சொல்ற அளவுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்க கையில மைக்க கொடுத்து கோஷம் போட சொல்லி அசிங்கமான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும் தங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை அணுவா வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறத வரிசையா நம்ம பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வே மாதிரி வாழ்ந்தவங்க, 63 வருஷம் வாழ்ந்தவங்க, ஆயிரக்கணக்கான ரூபா இருந்தாலும் 5 பைசா கூட இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர்கள், அவர்களுடைய கடைசி நேரம் வரையிலே வறுமையோடையே வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்துல சுத்தி இருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்களா, நான் ஹலீஃபா ஆகிற வரைக்கும் ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹலீஃபா ஆகிற வரைக்கும் ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹலீஃபா ஆன உடனே உமர் கத்தாபி என்னை கூப்பிட்டாங்க. முதல் நாள் ஹலீஃபாவாயிட்டேன். 2வது நாள் என் பையெல்லாம் தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனேன். உமர் கத்தாபி என்னை கூப்பிட்டாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் வியாபாரத்தை கவனிக்க வேண்டாமான்னு கேட்டேன். நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அரசியலை யாரு கவனிக்கிறது? 24 மணி நேரமும் மக்கள் வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்களே, அரசியலை யாரு கவனிக்கிறது? மக்கள் பிரச்சனையை யாரு கவனிக்கிறதுன்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், என் குடும்பத்தை யாரு கவனிக்கிறதுன்னு கேட்டேன். அரசியலை வச்சு பொழப்பு நடத்தலைன்னு சொல்ல வரேன். நான் ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலில் இவனோட சேர்றது, அடுத்த தேர்தலில் அவனோட சேர்றது, இது மாதிரியான காமெடிகளையும் கேவலங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் நினைச்சு கூட பார்க்கல. அரசியலை வச்சு 5 பைசா லாபம் பார்க்காத அந்த மேதைகளை பேரை சொல்றதுக்கு கூட எவனுக்கு யோகியதை கிடையாது. நாங்கள் அபூபக்கர் சித்திக்கின் அரசியலை நடத்துகிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலை நடத்துகிறோம்னு எவனாவது சொன்னா அவனை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட வேண்டியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, நான் அரசியலுக்குள்ள போய் மக்கள் பிரச்சனையை கவனிக்க ஆரம்பிச்சா என் குடும்பத்தை யார் கவனிக்கிறதுன்னு கேட்டேன். உடனே உமர் கத்தாப் சொன்னாங்க, இருங்க வாரேன்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபாக்களை கூட்டிட்டு வந்து பேசினாங்க. எல்லாரும் சொன்னாங்களாம், அபூபக்கர் சித்திக்கு ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம், ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம், அந்த சம்பளத்துல அவர் காலத்தை கழிக்கட்டும், மக்கள் பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா 2.5 வருஷமா அந்த சம்பளத்தை நான் வாங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த காசில, நான் உழைத்து சம்பாதித்த காசில எனக்கு இருந்த திருப்தி மக்களுடைய காசு என் கைக்கு வந்த பிறகு இல்லை. அதனால 2.5 வருஷம் நான் வாங்கின சம்பளத்துக்கு பதிலா என் தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் பண்ணிடுறேன். மறுமை நாளில மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்டேங்கிற கேவலமான பேரை எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா வக்ஃப் வாரியத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க கொள்ளையடிக்கிறோம். அவன் சொல்றான், அடுத்து நாங்க யாரை ஆதரிக்கிறோமோ அவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க, அவங்க வக்ஃப் வாரியத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, நாங்க இஷ்டம் போல கொள்ளையடிப்போம். வக்ஃப் வாரியத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே அரசியலை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுடைய தலைமையாக தங்களை தாங்களே நினைத்து கொண்டு மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாமே நாங்களும் இஸ்லாமிய அரசியல் பண்றோம்னு சொல்றாங்கன்னா எந்த அளவிற்கு மோசமானவர்கள் என்பதை நீங்க அதனால தான் சஹாபாக்களை நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிறோம். ஏன்னா இஸ்லாமிய அரசியலை அவர்கள் தூய்மையாக்கியவர்கள், நாங்க கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கோம். எனவே அபூபக்கர் சித்திக் கூட எங்களை முடிச்சு போடாதீங்க, அவரை மாதிரி எல்லாம் நாங்க நடக்க முடியாதுன்னு இல்ல, எங்களை மாதிரி அவர் நடக்க முடியாது. சாதாரணமா சொல்லுவாங்க, இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த முதலமைச்சர் அந்த மாநிலத்தை ரொம்ப கேவலமா வச்சிருந்தார். கேவலமா வச்சிருக்கும் போது அமெரிக்காக்காரன் வந்தானா ஜோக்குக்கு சொல்லுவாங்க,
அமெரிக்காக்காரன் வந்தானா,